அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து உடச்ச கடலை தான் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது நிலக்கடலைன்னு சொல்லுவோம்ல அது. இது வந்துட்டு வறுத்த கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. திரும்ப ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிலில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சுத்தமாக வறுக்காத பச்சை கடலையாக இருந்தால் நல்லாவே வந்து வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து பொரிஞ்சு ஃப்ரை ஆகி வரட்டும். ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் எல்லா பொருட்களுமே இந்த கடலை கூட சேர்த்து தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லா 3 பெரிய காஞ்ச மிளகாயை போட்டிருக்கேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை உள்ளே சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக 4 பேர் சட்னி நல்லா தாராளமாகவே ஊற்றி சாப்பிட முடியும். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கி வந்து அந்த ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டாலே போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு புளியுமே சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு, அதாவது சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பையுமே சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து ஓரளவுக்கு வதங்கி உங்களுக்கு கொஞ்சமாக மேஷ் ஆகி வந்துடும். இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டாலே போதுங்க. நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு, அதாவது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு லைட்டாக தருன்னு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சட்னி நல்லாயிருக்கும். நான் இதில் ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்கலைங்க. அளவாக இந்த அளவுக்கு தான், அதாவது கட்டி சட்னியும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாக இல்லாமல் இந்த அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு ஃபைனலாக கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நிலக்கடலை கூட நீங்கள் நார்மல் நிலக்கடலை மட்டும்தான் வச்சு அரைச்சிருப்பீங்க. இது கூட இந்த மாதிரி தக்காளியும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஹெல்த்தி சட்னி, அதாவது ப்ரோட்டீன் ரிச் சட்னி கூட. நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி கல் தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி தான் சட்னி வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.